வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 1ல அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அதில் இல்லுஸ்ட்ரேஷன் 14 and 15 பார்க்க போகிறோம். ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் போகலாம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட் அதை பெய்டு, டு பேங்க் அக்கௌண்ட் செக் பெய்டு, to bill payable account la bill accepted, to discount received account, to purchase return account, to balance carried on a closing balance. Credit side la by balance brought down opening balance adu, by purchase account credit purchase, by bank account check dishonor, by bills payable account dishonor அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்மேட்ல தான் அடுத்து வரக்கூடிய சம்ம நம்ம போடணும். Illustration 14ல from the following details calculate credit purchase அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா creditors on 1st April 2018ல 50,000, return outwards 6,000, cash paid to creditors 1,60,000, creditors on 31st March 2019ல 70,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிட்டு டெபிட் கிரெடிட் டூ காலம்ஸ் போட்டுட்டு டூ கேஷ் அக்கௌண்ட் பெய்டு இருக்கு இல்லையா, அதை 1,60,000 எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கணும். டூ ரிட்டர்ன் அவுட்வார்ட்ஸ்லேருந்து 6,000 இருக்குது, ரிட்டர்ன் அவுட் அதையும் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் டூ பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு 70,000 இருக்குது, அதையும் எடுத்து எழுதிக்கணும். மூணுத்தையும் ஆட் பண்ணால் 2,36,000 வருது. கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு 50,000 இருக்குது, அதை எழுதிட்டு எந்த இடத்துல அமௌண்ட் எக்ஸஸாக இருக்குன்னா டெபிட் சைடில் அமௌண்ட் எக்ஸஸாக இருக்குது 2,36,000, கிரெடிட் சைடில் 50,000 தான் இருக்குது. இப்போ 2,36,000ல் 50,000 மைனஸ் பண்ணால் 1,86,000 இருக்குது. அதுதான் வந்து என்னென்னா த பை கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர் 1,86,000. இப்போது ரெண்டு சைடும் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்ததுன்னா நம்ம போட்ட சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்தது என்னென்னா ஃபார்மேட் ஃபார் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பில் பே பண்ணுறதுக்கான ஃபார்மேட் என்னென்னா டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட் இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் பில்ஸ் பேயபிள் பெய்டு, டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்போ பில்ஸ் பேயபிள் டிஸ்ஹானர், டு பேலன்ஸ் கேரி டவுன் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு எழுதி அது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து டெபிட் சைடில் போட்டுட்டு கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் அது, பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து பில்ஸ் அக்செப்டட், இதெல்லாம் வந்து இதுக்கான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டுக்கான சம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதுதான் இல்லுஸ்ட்ரேஷன் 15. இல்லுஸ்ட்ரேஷன் 15ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் calculate the total purchase அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸில் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஆன் 1st April 2017ல் 75,000 கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 1st April 2017ல் 60,000 கொடுத்துருக்காங்க. பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டர்ஸ் 3,70,000 கொடுத்துருக்காங்க. பெய்ட் ஃபார் பில் பேயபிள் 1 lakh கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15,000 கொடுத்துருக்காங்க. கேஷ் பர்ச்சேஸ் 3,20,000 கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st March 2018ல் 50,000 கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேயபிள் ஆன் 31st March 2018ல் 80,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இப்போ போடணும். இந்த சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பில் பேயபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் பர்ச்சேஸ் கிடைக்கும். இப்போ பில் பேயபிள் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போட போகிறோம். டு கேஷ் அக்கௌண்ட்டில் பில் பெய்டு வந்து டெபிட் சைடில் 1 lakh போட்டுக்கணும். அந்த சம்மில் வந்து பெய்ட் ஃபார் பில் பேயபிள் 1 lakh கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கணும். டூ பேலன்ஸ் கேரி டவுனில் வந்து 80,000 இருக்காது. பில்ஸ் பேயபிள் ஆன் 31st March 2018 கொடுத்துருக்காங்க, அதுதான் பில்ஸ் டூ பேலன்ஸ் கேரி டவுன் 80,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,80,000 வருது. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு 60,000. அப்போ பில் பேயபிள் ஆன் 1st April 2017 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் வந்து 60,000 எடுத்து போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் இந்த 1,80,000ல் இந்த 60,000 நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்
8ல் 6 போச்சுன்னா 2 இருக்கும், இந்த 1 அப்படி. இப்போ 1,20,000 இருக்குது. அந்த 1,20,000 தான் என்னது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில் அக்செப்டட் பேலன்சிங் ஃபிகர் வந்து 1,20,000. அடுத்தது என்ன பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். இதுக்கு 2 கேஷ் அக்கௌண்ட்டில் பெய்டுன்னு சொல்லிட்டு 3,70,000 கொடுத்துருக்காங்க. பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டார்னு சொல்லிட்டு சம்மில் அந்த எடுத்து 3,70,000 போட்டுக்கணும். 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிக்கணும். பில் பேயபிள் அக்கௌண்ட்டில் 1,20,000 அதாவது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். இங்கே 1,20,000. அடுத்தது 2 பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 50,000 இருக்குது, அந்த 50,000 எடுத்து எழுதிக்கணும். 5,55,000 வருது. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் லெவலில் இருக்குது 75,000 வந்திருக்கு. அப்போ தான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஆன் 1st April 2017 சொல்லிட்டு 75,000 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 75,000. இப்போது இந்த 5,55,000ல் நம்ம இந்த 75,000 நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15ல் 7 போச்சுன்னா 8 இருக்கும், இது வந்து 4 ஆகிடும். இப்போ 4,80,000 இருக்குது. அந்த 4,80,000 தான் 2 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். அது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம கேஷ் கொடுத்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 3,20,000 கொடுத்து கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிரெடிட்டுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 4,80,000 கொடுத்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 8 lakhs வருது. அதுதான் வந்து டோட்டல் பர்ச்சேஸு. கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணதையும் கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் டோட்டல் பர்ச்சேஸ் அப்படின்றதுக்கான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 16 வந்து பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்களா, from the following details you are required to calculate credit sales, credit purchase by preparing total debtors accounts, total creditors account, bill receivable account and bill payable account ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பர்டிகுலர்ஸில் ஓப்பனிங் க்ளோசிங் சொல்லிட்டு ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ பில் டெப்டாஸில் வந்து 60,000 ஓப்பனிங், க்ளோசிங் 55,000. பில் ரிசீவபிள் 5,000 ஓப்பனிங், 1,000 rupees வந்து க்ளோசிங். கிரெடிட்டார்ஸ் வந்து 25,000 ஓப்பனிங், 28,000 க்ளோசிங். பில் பேயபிள் வந்து 2,000 ஓப்பனிங், 3,000 வந்து க்ளோசிங். அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் வந்து 1,30,000, டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ் வந்து 5,500, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் 70,000, டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ் 3,500, பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில் பேயபிள் 7,000, கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில் ரிசீவபிள் 14,000, பில் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் 1,200, பேட் டெட்ஸ் வந்து 3,500. இப்போ இந்த நம்ம சம்மு போடுறதுக்கான சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு போடணும், அதுக்கப்புறம் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும், அது போட்டு முடிச்சதுக்கப்புறமா பில் பேயபிள் அக்கௌண்ட் போடணும், அப்புறம் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். இந்த மாதிரி 4 ஸ்டெப்பு போடணும். 4 ஸ்டெப்பு போட்டால் தான் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட போகிறோம். அதில் வந்து டெபிட் சைடில் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுனில் கொடுத்துருக்கிறதுல 5,000 எடுத்து எழுதியிருக்கோம். டோட்டல் டெப்டார்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கேஷ் பை கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் 14,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கிறோம். பை டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 1,200 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 1,000 rupees கொடுத்துருக்காங்க. டோட்டல் 16,200 வந்திருக்கு. 16,200ல் நம்ம வந்து 5,000 நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 6ல் 5 போச்சுன்னா 1 இருக்கு. அப்போ 11,200. அந்த 11,200 தான் என்னது டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். இப்போ நம்ம டெப்டார்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான சம்மை வந்து போடணும் சொல்யூஷன். இதுக்கும் அதே மாதிரி தான் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் அந்த சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க 60,000, அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டெபிட் சைடில் 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் 1,200 கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறமா கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு வந்து 1,30,000, பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் வந்து 5,500, பை பேட் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து 3,500, பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து 11,200 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 55,000 இருக்குது. மொத்தமாக இதெல்லாம் ஆட் பண்ணனா
2,05,200 வந்திருக்கு. அந்த 2,05,200 60,000 1,200 ஆட் பண்ணால் 61,200. அதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 1,44,000 வருது. அந்த 1,44,000 தான் டு சேல்ஸ், அதாவது கிரெடிட்டுக்கு சேல் பண்ண அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்தது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு போடணும். இதில் டு கேஷ் அக்கௌண்ட்டில் பில் பெய்டு வந்து 7,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிட்டு டு பேலன்ஸ் கேரி டவுன் 3,000 கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து எழுதுனா 10,000 வருது. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 2,000 சம்மில் கொடுத்துருக்கிறது எடுத்து கிரெடிட் சைடில் எழுதிட்டு இப்போ 10,000ல் 2,000 மைனஸ் பண்ணோன்னா 8,000 வரும். அந்த 8,000 தான் பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பில் அக்செப்டட் பேலன்சிங் ஃபிகர்ன்றதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது நம்ம வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ என்ன செய்யணும்னா டு கேஷ் பெய்டு வந்து 70,000 கொடுத்துருக்காங்க, அதை டெபிட் சைடில் எழுதிக்கிறோம். டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டில் வந்து 3,500 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிட்டு டு பில் பேயபிள் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, பில் அக்செப்டட் 8,000. டு பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 28,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிட்டு 1,09,500 வருது. கிரெடிட் சைடில் என்ன பண்ணணும்னா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதணுன்னா மீதி வந்து டு பர்ச்சேஸ் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1,09,500ல் 25,000 மைனஸ் பண்ணோன்னா 84,500 வருது. அதுதான் வந்து பை பர்ச்சேஸ் கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணது. ஒவ்வொரு சம் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து எந்த ஸ்டெப்பு போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு மைண்டில் வந்து மைண்ட் மேப் மாதிரி வச்சுட்டு அந்த சம்முக்கான ஃபார்மேட் என்னன்றதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே போட வந்தோன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் சம்மு ஈஸியாக போடுறதுக்கு வரும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லுஸ்ட்ரேஷன் 17 பார்க்கலாம்.